வெல்கம் டு அவர் சேனல். டிஆர்பியில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு அவங்க வந்து இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சிட்டு உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டுமே இமீடியட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்து எக்ஸாம் எழுதினவங்க வெயிட் பண்ணலாம். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரலாம். அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. தென் இமீடியட்டாக ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே வந்துடும். ஸோ இப்போ இந்த ஒரு 5 சப்ஜெக்ட்டுக்கு போனாங்க இல்லையா, அவங்களுக்கான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி, எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம், மெரைன் பயாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி அவங்க இன்டர்வியூ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூ மார்க்ஸுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் டு வியூ மார்க்ஸ் ஆஃப்டர் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. செகண்ட் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே ஃபைனலாக என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்கங்கிற லிஸ்ட்டு இமீடியட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, உங்களுக்கு ஹிஸ்ட்ரி எஜுகேஷனுக்கு ஒரு பெர்சன் தான். அவங்களோட மார்க், இன்டர்வியூ மார்க்கு, அவங்களோட ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே தெளிவா குடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் 104, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 8 மார்க்ஸ், இன்டர்வியூக்கு 12 மார்க்ஸ், டோட்டலா 124. இப்ப ஆல்மோஸ்ட் அந்த 230க்கு 124 தான். ஸோ அப்ப ஓரளவுக்கு நல்லா நீங்க ப்ரிப்பரேஷன் குடுத்து, ரிட்டன் எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து எக்ஸாமுக்கு தயாராயிக்கலாம். அடுத்தடுத்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு தயாராயிக்கலாம். இதுல பாருங்க, இவங்க செலக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்லயே இவங்களோட நேம் வந்துடுச்சு. சில சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, பெர்சனே இல்ல. அது மாரி இருக்கு. இப்ப பாருங்க, நாட் அவைலபிள் எம்பிசி, டிஎன்சிக்கு இப்ப ஹியூமன் ரைட்ஸ்ல நாட் அவைலபிள். ஏன்னா வேக்கன்ட் இருக்கு. ஆனா வந்து அவங்க அந்த எம்பிசி, டிஎன்சில பெர்சன் கிடையாது. ஸோ இந்த மாரியும் சில இடத்துல நடந்திருக்கு. இப்ப ஹியூமன் ரைட்ஸ்ல பாருங்க, அவங்க ரிட்டன் எக்ஸாம்ல 98.5, இன்டர்வியூல 13, டோட்டலா 111.5. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் கூட இவங்களுக்கு கிடையாது. ஆனா இவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல மார்க் அதிகமா போகும். இதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அப்படி கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க. இங்க வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ் தான் வந்து மெயினா ப்ளே ஆகுது. அத பார்த்துக்கங்க. எக்ஸ்பீரியன்ஸே இல்லன்னா கூட இவங்களுக்கு பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா இன்டர்வியூ நல்ல மார்க், ரிட்டன்ல நல்ல மார்க். ஸோ அவங்க வந்து பிளேஸ் ஆயிட்டாங்க. ஈவன் இந்த ஹியூமன் ரைட்ஸ்ல எம்பிசிக்கு வேக்கன்ட் இருந்தா கூட பெர்சன் இல்ல. கரெக்டான எலிஜிபிலிட்டி பெர்சன் இருந்திருந்தாங்கன்னா செலக்ட் ஆயிருப்பாங்க. அதேபோல இங்க பாருங்க, இப்ப இந்தியன் கல்ச்சர் அண்ட் டூரிசம் இவங்களுக்கு வந்து ரிட்டன்ல 85, எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 15, இன்டர்வியூக்கு 10.5, 110.50 ஜெனரல் டர்ன்ல செலக்ட் ஆயிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் பெர்சன். அடுத்து இருக்கவங்க பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இந்த 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா ரிட்டன்ல நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, இன்டர்வியூ மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களுமே செலக்ட் ஆயிருக்காங்க. அடுத்து மெரைன் பயாலஜி பார்க்கலாம். இதுல பாருங்க, மெரைன் பயாலஜில செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்க ரிட்டன்ல ஓரளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க்ல இருக்காங்க பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க 13 மார்க்ஸ் தான். ஆனா எக்ஸ்பீரியன்ஸே இல்லன்னா கூட இவங்க வந்து அது ரிட்டன்ல நல்லா எழுதுனதுனால கரெக்ட்டா அப்புறம் இன்டர்வியூல மார்க் எடுத்துட்டாங்க. ஸோ ஜெனரல் டர்ன்லயே பார்த்தீங்கன்னா, இவங்க பிளேஸ் ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாரி சான்சஸ் இருக்கு. நெறைய பேர் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால யோசிப்பீங்க. ரிட்டன் எக்ஸாம்ல நல்லா எழுதியிருந்தா கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு தயாராயிக்கங்க. அததான் இப்ப நான் சொல்ல வரேன். இதுல வைல்ட் லைஃப் பயாலஜி பாருங்க. ஒவ்வொரு வேக்கண்ட்டுக்குமே குடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கங்க. இன்டர்வியூ மார்க்ஸ் வந்து 15க்கு ஆல்மோஸ்ட் 13 வரைக்குமே போட்டிருக்காங்க. இவங்க வாங்கியிருக்காங்க பாருங்க. 13 மார்க் வாங்கியிருக்காங்க. அப்ப நல்ல ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். அவங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. ஸோ இப்ப நீங்க வந்து மத்த சப்ஜெக்ட்ல இருக்கவங்கலாம் ரிசல்ட் என்னைக்கு வேணாலும் வரலாம். நீங்க டெய்லியுமே வந்து டிஆர்பி வெப்சைட் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் வந்தாலும் நாங்க வந்து இன்டிமேஷன் குடுக்குறோம். அந்த 2 லாங்குவேஜ்லயுமே ப்ரெசென்ட் பண்ற மாரி ஒரு சின்ன டாபிக் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு தயாராயிக்கங்க. உங்களுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பா சீக்கிரமே வரும். உடனே கூட பிளேஸ் ஆகலாம். ஏன்னா இவங்க இம்மீடியட்டா லிஸ்ட் குடுத்துட்டாங்க. இப்ப ரீசென்ட்டா தான் நடந்த இந்த 11, 12ல தான் இன்டர்வியூ வந்து ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செலக்ஷன் ப்ரொவிஷனல் லிஸ்ட்டே குடுத்துட்டாங்க. அதனால தயாராயிக்கங்க. அடுத்தடுத்து இன்டர்வியூ போறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இம்மீடியட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.